ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சூர்யா சிவா. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் வாழ்க்கையை பற்றியும் அந்த நாட்டில் உள்ள செட் ஆஃப் ரூல்ஸ், இப்படிலாம் ஒரு ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் அந்த ரூல்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோவில் எந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்த ரூல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நார்த் கொரியா அண்ட் அவரோட பிரசிடென்ட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நீளமாக போகும். அதனால இந்த வீடியோ 3 பார்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஒரு வீடியோலையும் கண்டிப்பாக ஒரு 10 ஃபேக்ட்ஸ் இப்படி நார்த் கொரியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடுவேன். ஃபேக்ட் நம்பர் 1, இப்போது நம்ம ஊரில் ஏதோ ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுது அப்படின்னா ஒருத்தவங்க போய் அணைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பாராட்டுவோம், அதிகபட்சம் விருது கொடுப்போம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. நார்த் கொரியாவில் ராசன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு மிகப்பெரிய வீடு தீ பிடிச்சி எரியுது. யாராலையும் அணைக்க முடியல. அங்கே வேறு 2 குழந்தைங்க வேறு மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ரோட்டில் இருக்க ஒரு பொண்ணு நெருப்புன்னு கூட பார்க்காம அதே வீட்டில் போய் இருக்க 2 குழந்தைங்க சேஃப்டியாக ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் கொண்டு வெளியே கூட்டு விட்டுடுறா. நியாயப்படி பார்த்தா அந்த பொண்ணை பாராட்டி இருக்கணும். ஆனால் அந்த பொண்ணை 5 வருஷம் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஏன் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்த வீட்டில் கிம் ஜாங் உன் ஃபோட்டோ அண்ட் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ இருந்திருக்கு. அவங்க 2 பேரோட ஃபோட்டோவும் நெருப்பில் எரிய விட்டதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் அந்த பொண்ணுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கிம் ஜாங் உன் கொடுத்துருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 2, பாப்புலேஷன் நார்த் கொரியாவில் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலுமே 100 பீப்புளுக்கு 4 பீப்புள் கண்டிப்பாக ஆர்மியில் இருப்பாங்க. இந்த உலகத்திலே நார்த் கொரியாட்ட மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக நார்த் கொரியா வின் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் கொரியாவில் ஆர்மிக்கு தான் அதிக அளவாக செலவு பண்ணுறாங்க. மற்றபடி மெடிசன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க செலவு பண்ணுறதில்ல. ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம நாட்டில் எல்லாம் கண்டிப்பாக மினிமம் ஒரு 100 டிவி சேனல்ஸாக இருக்கும். ஆனால் நார்த் கொரியாவில் அப்படி இல்லை. வெறும் 3 டிவி சேனல்ஸ்லாம் இருக்குது. ஒரு சேனலில் மூவிஸ் ஓடும், இன்னொரு சேனலில் ஸ்போர்ட்ஸ் ஓடும். அதுவும் நார்த் கொரியாவில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் வரும். மற்றபடி ஒலிம்பிக்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் ஓடாது. இன்னொரு சேனலில் நியூஸ் ஓடும். மூவிஸ் என்ன ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நாட்டோட பிரசிடென்ட் எப்படி வளர்ந்தார், அதாவது கிம் ஜாங் உன் எப்படி வளர்ந்தார், அவங்க அப்பா எப்படி இருந்தார், அது மாதிரி அவங்கள பற்றி ஒரு மூவிஸ் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நியூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிம் ஜாங் என்ன சொல்கிறாரோ அதான் நியூஸில் முக்கியமாக என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் 1 வயசில் நடக்க ஆரம்பித்தார், 3 வயசில் பறக்க ஆரம்பித்தார், அது மாதிரி தான் நியூஸ் ஓடிட்டு இருக்கும். வெறும் அவங்கள பற்றி தான் ஓடும். நம்ம ஊரில் போடுற மாதிரி வேர்ல்டு நியூஸ்லாம் போடுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. கிம் ஜாங் என்ன சொல்கிறாரோ அதான் நியூஸு. ஃபேக்ட் நம்பர் 4, இப்போது நீங்கள் எதுவாக அந்த ஊர் பிடிக்கல அப்படின்னா அந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் மட்டும் கிம் ஜாங் உனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அதாவது உங்களையும் மட்டும் ஜெயிலில் தூக்கி போட மாட்டாங்க, நீங்கள், உங்களோட பையன், உங்களோட பேரன், இப்படி 3 தலைமுறையாக ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டாங்களே அப்படின்னு நீங்கள் ஜாலியாக இருக்க முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா சம்பளமே வாங்காமல் 12 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும். ஃபேக்ட் நம்பர் 5, இவ்வளோ குடும்பம் பண்ணுறாருல இவர் அரசியலில் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் மக்கள் நினச்சா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எலெக்ஷன் வரும். அதில் கிம் ஜாங் உன் நிற்பார். இல்லை, கிம் ஜாங் உன் மட்டும்தான் நிற்பார். அவரை எதிர்த்து வேறு யாரும் கட்சி ஆரம்பிக்க வேறு யாருமே தயாராக இல்லை. அந்த ஓட்டு செலக்ட் பண்ணுற பேப்பரில் கிம் ஜாங் உன் பேர் மட்டும்தான் இருக்கும். வேறு யாரும் பேருமே அந்த எலெக்ஷன் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபேக்ட் நம்பர் 6, இப்போ நீங்கள் நார்த் கொரியாவில் பிறக்கிறீங்கன்னா இந்த 2 நாளில் மட்டும் பிறந்துடக்கூடாது. ஜூலை 8 அப்போ நீங்கள் பிறக்கக்கூடாது. அதுவும் டிசம்பர் 17 அப்போ பிறந்துடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நாளும் கிம் ஜாங் உன் அப்பாவோடையும் அவங்க தாத்தாவோடையும் நினைவு நாள்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த நாளில் நீங்கள் தப்பி தவறி பிறந்துட்டீங்க அப்படின்னா அந்த நாள் மட்டும் நீங்கள் பர்த்டே கொண்டாடவே கூடாது. வேணால் அடுத்த நாள் கூட நீங்கள் கொண்டாடிக்கலாம். சரி, நினைவு நாளுக்கு தானடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க பிறந்த நாளைக்கு காது குத்து வைக்கலாமே, விசேஷம் பண்ணலாமே, நல்லா செலிப்ரிட்டியாக கொண்டாடலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட பிறந்தநாள் அப்போவும் நீங்கள் மாதிரி எதுவும் ஃபங்க்ஷன் கொடுக்கக்கூடாது. தப்பி தவறி அவங்க பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் கல்யாணம் எதுவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களை டைவர்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு நார்த் கொரியாவில் கிம் ஜாங் உனோட அப்பாவோட ஸ்டாச்சுவும் அண்ட் அவங்க தாத்தாவோட ஸ்டாச்சுவும் மட்டும் தான் இருக்கணுமா. இவங்களோட ஸ்டாச்சு மட்டுமே மொத்தம் 34,000 இருக்கா நார்த் கொரியாவில் மட்டுமே. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், இப்போ சிற்பி இருக்காங்களே, அதாவது ஸ்டாச்சு மேக் பண்ணுறவங்க, அவங்க லைஃப் லாங் இவங்க 2 பேர் ஸ்டாச்சுவை மட்டும் தான் மேக் பண்ணுமா. தப்பி தவறி வேறு ஏதோ ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணுறது தெரிஞ்சு அப்படின்னா அவங்க ஃபுல்லாக பேன் பண்ணிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாச்சு மேக் பண்ணுறாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்குவாங்களாம். இவங்க 2 பேரோட ஸ்டாச்சு மட்டும் தான் நாங்கள் லைஃப் லாங் மேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. அதையும் மீறி, சத்தியத்தையும் மீறி ஒருத்தன் வேறு ஏதோ ஸ்டாச்சு மேக் பண்ணுறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சத்தியம் பண்ண கையை வெட்டிடுவாங்களாம். என்னதான் இவ்வளோ குடும்பம் பண்ணாலும் அந்த நாட்டில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் ஏழையாக பிறந்தாலும் சரி, பணக்காரனாக பிறந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் 0% டேக்ஸ் தான். 0% டேக்ஸ் இருக்க ஒரே நாடு நார்த் கொரியா மட்டும்தான். இன்னும் கிளியராக சொல்லணும்னா டேக்ஸே வாங்காத அதிபர் கிம் ஜாங் உன் மட்டும்தான்.
எனக்கே அவரை பார்க்கணும் போல. ஃபேக்ட் நம்பர் 8. இப்போ நீங்கள் நார்த் கொரியாவில் பிறந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் இஷ்டத்துக்குலாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த 10 லட்சமா 20 லட்சமா அப்படிலாம் இடம் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் பிறந்தோன்னா பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போதே அந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஃப்ரீயாகவே 3 சென்ட் இடம் கொடுத்துருவாங்க. அதில் தான் நீங்கள் வாழணும். இப்படி எல்லாருக்கும் இடம் கொடுக்குற காரணத்தினால எல்லாருக்குமே வீடு இருக்குது. வீடு இல்லாத ஆளுகளே இல்லை. கலெக்டர்லேருந்து பிச்சைக்காரன் வரையும் எல்லாருக்குமே இடம் இருக்குது. எல்லாருக்குமே வீடு இருக்க ஒரே நாடு நார்த் கொரியா மட்டும்தான். இதுக்கெல்லாம் முழு காரணமும் கிம் ஜாங் உன் மட்டும்தான். நான் உங்கள் இஷ்டத்துக்குலாம் ஹேர் ஸ்டைல் வச்சுக்க முடியாது. அங்கே வெறும் 15 விதமான ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் அலௌடு. அதையும் மீறி நீங்கள் ஸ்பைக் வைக்கிறேன், ஒன் சைடு ஹேர் கட் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. உங்களை மட்டும் இல்லை, உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, நீங்கள் இந்த 3 தலைவனையும் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. லைஃப் லாங் சம்பளமே வாங்காமல் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வேலை பார்க்கணும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பேசியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற ரூல்ஸ் மட்டும் தான் பேசியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கண்டிப்பாக போட்டுருவேன். அதில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் பற்றி தான் போட போகிறேன். அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அண்ட் அவங்க அப்பா அவங்க தாத்தா ஆட்சி செய்யும்போது எப்படி இருந்துச்சு நாடு அப்படிங்கிற மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்லாம் போட போகிறேன். அண்ட் உங்களுக்கு இது எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, see you.